ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்னங்க சனி பெயர்ச்சி முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, ஆனால் வாக்கியத்தில் இப்போ தான் சனி பெயர்ச்சி வருது, திருநள்ளாறில் இப்போ தான் கொண்டாடுவாங்களாமே சனி பெயர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு இல்லைங்களா. கிட்டத்தட்ட திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் சில நேரங்களில் மாத கணக்குலையும் வருட கணக்குலையும் அந்த பயிற்சிகளில், குறிப்பாக சனி ராகு கேதுக்களின் பயிற்சிகளில் வித்தியாசம் வர்றது ஒரு உண்மைதான். நீங்கள் எந்த பஞ்சாங்கத்தை பின்பற்றீங்களோ அதை பின்பற்றி நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றுறதுனால நம்ம திருக்கணிதத்தை பின்பற்றி தான் பலன் சொல்கிறோம். சனி கிட்டத்தட்ட மீனத்திற்குள்ளாக பிரவேசம் செய்து 13 மாதங்கள் ஆகுதுங்க. 2025 ஆரம்பத்திலேயே அவர் வந்துட்டு, அப்படி 2027 ஜூன் மாதம் அவர் மேஷத்துக்கும் பயிற்சியாகவும் இருக்கிறார். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஆண்டு காலம் மீனத்தில் அவர் நிலைகொள்ள இருக்கிறார். சரிங்களா. இந்த ஆண்டு இப்படி வச்சுக்கிடுங்களேன், இந்த 2026 இந்த சனி மீனத்தில் இருக்கின்ற பொழுது 12 ராசி நேயர்களுக்கு எப்படியெல்லாம் பலன்கள் இருக்கும், குறிப்பாக நீங்கள் அதில் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ உங்கள் ராசிக்கு இந்த சனியின் கோச்சாரத்தால் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாகவும் மற்றும் உங்கள் ஜாதகத்தோடு ஒப்பிட்டும் நம்ம பார்க்க இருக்கோம். நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக அமையும். சரிங்களா. நம்ம தொடர்ந்து விரிவாக உங்கள் ராசிக்கான இந்த ஆண்டு சனியின் அமர்வு பலன்கள் எப்படி இருக்குது பார்த்துடலாம் வாங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாமை பொறுத்த மட்டிலும் இந்த சனியின் பெயர்ச்சியில் ஏற்கனவே 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு ஸ்தானத்தில் சனி இருக்கிறார். அவ்வளவு கெட்ட ஸ்தானத்தில் இருக்கிறார் அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த ஸ்தானத்தில் சனி இருப்பதுங்கிறது ஒரு மிக மேன்மையான அமைப்பும் கூட. 6ஆம் இடத்து சனி, ரோகச்சனி, ருணச்சனி, சத்ரு சனி இப்படிலாம் பேர் அவருக்கு. ஆனால் இந்த சனி பகவான் 6ஆம் இடத்திலே அமர்கின்ற பொழுது இந்த ருணம் ரோகம் சத்ரு அனைவரையும் அமைக்கிடுவார். அதோடைய உள்ளர்த்தம் என்ன, ஜாதகரை உயர்த்தி பிடிப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். உங்களுக்கு ஏற்கனவே அவர் நல்ல இடத்துல தான் இருக்கார். இப்போ குறிப்பாக புதனுடைய நட்சத்திரத்திலையும் இந்த ஆண்டு சனியினுடைய நட்சத்திரத்திலையும் போயிட்டு பஞ்சமாதிபதி பாக்யாதிபதியினுடைய சாரமும் பெற்று நிற்க இருக்கிறார். அந்த விதத்தில் இந்த சனி பகவான் நல்ல கிரெடிட்ஸ் பெறார், நன்மைகளை தர அதிகமாக கடமைப்படுகிறார். அந்த விதத்தில் இது இன்னும் சிறப்பான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் சரிவர இல்லாமல் இருந்த நண்பர்களுக்கு இந்த லாஸ்ட் இயர்லேயே ஏதாவது வேலை கிடச்சிருந்துருக்கும். அப்போ கிடைக்கலனாலும் கண்டிப்பாக இந்த இயர் கிடச்சிரும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா. அப்போ வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்றது மாதிரியான யோக காலம் இது. ரெண்டாவது, ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி வேலை போயிருமோ நாளைக்கு வேலை போயிருமோ அப்படிங்கிற மாதிரி பயத்தில் இருக்கிறவங்களுக்கும் தாக்கு பிடிச்சி வேலையை நீட்டிக்கக்கூடிய காலகட்டம். மூன்றாவது, உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு அடுத்த கட்டத்திற்கு வளருவதற்கான ப்ரமோஷன் போன்ற ப்ரமோஷன்களை ஏற்படுத்தி கொடுக்கின்றது மாதிரியான யோக காலகட்டமாக அமைகிறது. ஆக இது ப்ரமோஷனுக்கும் ஒரு நல்ல பீரியட் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதே போல் பண வருமானத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல அமைப்புகளில் க்ரோத், அதாவது இன்க்ரிமெண்ட் இருக்கும் அல்லது ப்ரமோஷன் இருக்கும் அல்லது உத்தியோகம் கிடைக்கும். இந்த வேலை சம்பந்தமான இந்த 3ல் ஏதேனும் ஒரு நன்மை உறுதியாக உண்டு. அதனை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடன் தொந்தரவுகளில் அப்படி இப்படி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கங்க, ஒன்றும் பண்ண முடியல, கடன் பட்டார் நெஞ்சம் போல் பதறினேன் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பணிப்பினையை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த விதத்தில் கடன் அமைப்புகளில் இருந்து வெளியே வருவீர்கள் அல்லது கடன் தொந்தரவுகள் கட்டுக்குள் வரும். நல்ல தசாபுக்தியும் போச்சுன்னா கடன் கண்ட்ரோல் ஆகிறத விட கடன் அடையவும் செய்யும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் அமைப்புகள் குறைகிற காலம். நீங்கள் என்ன வேலை தொழில் செய்தாலும் வருமானம் ஓரளவுக்கு நன்றாக வந்துடும். அதை கொண்டு வந்து கடன் அமைப்புகளை ஆல்மோஸ்ட் கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க அன்பர்களே. அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்தது மாதிரியான யோக காலகட்டமாக அமையப்பெறுகிறது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா. அந்த மாதிரியான அமைப்புகளில் இது ஒரு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொழில், பொருளாதாரம், ஆரோக்கியம் இந்த மாதிரியான அத்துணை அமைப்புகளுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பாகவே அமைகிறது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மிக கடுமையான தொந்தரவுகள்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும். ஆரோக்கியம் மேலெழும்பும், சரியான மருத்துவம் கிடைக்கும், மருத்துவர் சரியாக கிடச்சிருவார்.
அதனால் இவ்வளோ நாளாக அந்த டாக்டர்கிட்ட போனேன், இங்கே போனேன், இந்த மருந்து சாப்பிட்டேன், ஒன்றும் சரி வரல தம்பி, கடைசியில் ஒரு கஷாயம் கொடுத்தாரு, நல்லாகி போயிடுச்சு. சரிங்களா? அந்த மாதிரி சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். அந்த மாதிரியான அமைப்புகளில் ஆரோக்கியம் மேம்படுகின்ற காலகட்டம். அதேபோல் உங்களுடைய எதிர்ப்புகள், இப்போது ஒரு பெண்மணியாக இருக்கீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு எதிரிகள் இருப்பாங்க. ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருப்பீங்க, உடன் வேலை செய்கின்ற இடத்துல எதிர்ப்புகள் இருக்கும். தொழில் செய்வீங்க, தொழிலில் போட்டியாளர்கள் இருப்பாங்க. இந்த எதிரிகளையும் போட்டியாளர்களையும் கடந்து வெற்றி பெறக்கூடிய அல்லது அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இது ஒரு மிக 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 மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகளில் தாங்க இருக்கின்றது. அதில் நெகட்டிவ்னு சொல்கிற அமைப்புகள் எதுவும் கிடையாது, ஓப்பனாக சொல்லலாம். அதே போல் யாராவது பேங்க் லோன்ஸுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். தாராளமாய் நீங்கள் முயற்சிக்கலாம். அந்த வங்கி கடன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு யோக காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த அமைப்பு. அதுலேயும் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும்னு பயப்பட வேண்டாம். சரிங்களா? இது ஒரு விஷயம். இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு வழக்குகளில் ஏதேனும் தொந்தரவுகள் இருக்குது, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு, இல்லை ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, இல்லை ஒரு குடும்ப பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு, அது எந்த பிரச்சனையாக போனாலும் அந்த பிரச்சனைகள் தீர்வை நோக்கி பயணப்படும். பிரச்சனை தீர்வு, இதுக்கு முன்னாடி அப்படியே இப்படி சுற்றி கித்தி அப்படி இப்படி போயிட்டு இருப்பீங்க, இப்போ தீர்வை நோக்கி டக்குன்னு போயிருவீங்க. இதுதான் என் வழி, இங்கே போனால் தான் அந்த பிரச்சனை தீர்வுன்னு ஒரு ரூட் கிடச்சிரும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன். அந்த ரூட் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் மனம் கூர்ந்து புரிஞ்சுக்கிடணும். அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் மிக 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 மேன்மையான காலகட்டம். தொட்ட விஷயங்கள் துலங்கும் அன்பர்களே, அற்புதமான முறையில் துலங்கும். வெற்றி மேல் வெற்றியை ஈட்டுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதெல்லாம் கோச்சார் அடிப்படையில் உங்களுக்கு இந்த ஆண்டு சனியினுடைய அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்குது. எதிரி தொந்தரவுகள் விலகுவது, ஆரோக்கியம் மேம்படுவது, கடன் குறைவது, வேலை கிடைப்பது, தொழில் முன்னேற்றம் பெறுவது, வழக்குகளில் வெற்றி கொள்வது, சகலத்திலும் மேன்மை. சரி, உண்மையிலேயே இந்த மேன்மைகள் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகப்படியே தசாபுக்திகள் நல்லா நடக்கணும். அது ரொம்ப முக்கியம். இவ்வளவு பாட்டை படிச்சுட்டு தசாபுக்தி சரியில்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதே போல் உங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற சனி உண்மையிலேயே நன்மையை அதிகமாக தருவாரா இல்லை தீமையை அதிகமாக தருவாரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பலன்கள்லாம் உறுதி. இப்போ நான் சொல்கிற போகிற நல்ல பாயிண்ட் இருந்ததுன்னா கூடுதலாக இருக்கும், நான் சொல்கிற கெட்ட பாயிண்ட் இருந்ததுன்னா பலன் குறைவாக இருக்கும். ஆனால் பலன் உறுதி, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. சரிங்களா? அப்படியே உங்கள் சுய ஜாதகத்தை எடுங்க. நீங்கள் துலாம் ராசியில் பிறந்திருக்கீங்க, என்ன லக்னமாக வேணாலும் இருந்துக்கிட்டு போங்க. எப்படிங்க? என்ன லக்னமாக வேணாலும் இருந்துக்கிட்டு போங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு மேன்மையை தரக்கூடிய அமைப்புகளில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மீனம்ங்கிற வீட்டில், இப்போ கோச்சாரத்தில் சனி இருக்காங்க இல்லையா, அந்த மீன வீட்டில் உங்கள் சுய ஜாதகத்தில் குருவோ சுக்கிரனோ புதனோ இருக்கின்றார்கள் என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொட்டது துலங்குவீர்கள். அப்படியே படிப்படியாக க்ரோத் அடிச்சு தூக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, அதே வீட்டில் இப்போ ராகுவோ, அந்த மீனத்துக்குள்ளே ராகுவோ கேதுவோ சூரியனோ செவ்வாயோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நன்மைகள் நடக்கும். ஆனால் அது ரொம்ப போராட்டமாக இருந்து நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ராகு அங்கே இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம், வேலை கிடைக்கும் 6ல் ராகு இருக்கும்போது. ஆனால் எப்படி கிடைக்கும்? வெளியூர்லாம் போய் அலைஞ்சி நீங்கள் பக்கத்துலேயே எதிர்பார்ப்பீங்க. ஆனால் வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரியான அமைப்புகளில் நம்ம ஒரு நல்ல போஸ்ட் எதிர்பார்ப்போம், அதை விட கம்மியான போஸ்ட்டில் அப்படி வேலை கிடைக்கும். இப்போ அதுவே அங்கே குரு இருக்காருன்னா எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும், எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும், நல்ல சம்பளத்தோடு கிடைக்கும், அப்படி கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஆக அந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் பாவகிரகங்கள் மீனத்துக்குள்ளே இருக்குன்னா கொஞ்சம் சிரமப்படுத்தி கொடுப்பாங்க. ஆனாலும் நன்மை கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய பிள்ளைகளினுடைய வளர்ச்சியில் கொஞ்சம் சின்ன சின்ன மந்த தன்மைகளை ஏற்படுத்தும், அல்லது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சிறு பெரு கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். அந்த விஷயங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் நண்பர்களே. அப்படி போயிட்டீங்கன்னா மிக நல்லது. ஆக உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம். அது சுப சனியா அசுப சனியாங்கிறத பார்த்தோம். இங்கே ஜாதகத்தை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு எந்த சனியாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காய் நகர்த்திக்கிறது மிக மிக நல்லது. இப்போ நம்ம பலன்களை பார்த்துட்டோமுங்க. இந்த பலன்களை பார்த்துட்டு சனி உங்களுக்கு நன்மைகளை செய்கிற அமைப்பில் இருக்கிறாருன்னா ஓகே,
நான் சொன்ன இந்த பகை கிரகங்கள் மேலே போகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம சொல்கிற பரிகாரம் எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடாது, ஆனால் அந்த வீரியத்தை குறைக்கும். சனிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முதுமையை குறிக்கின்ற, ஒரு ஏழ்மையை குறிக்கின்ற, ஒரு அடித்தட்டை குறிக்கின்ற, ஒரு இயலாமையை குறிக்கின்ற கிரகம். அதே நேரத்தில் அவர் கொஞ்சம் நீதிமான், நேர்மையான ஆள். இப்போ பாருங்கள், சனியின் காரகத்துவத்தை பிரதிபலிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆதரவற்றவர்கள், முதியவர்கள், தன்னுடைய அடுத்த வேளை சாப்பாட்டுக்கும் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, கடினமான உழைப்பாளிகள், இவங்கெல்லாம். அப்போ உங்களால் முடிஞ்சது சரிங்களா, நான் இதை கொடுக்கணும் இத்தனை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எங்கே வேணால் கொடுங்க, எப்போ வேணால் கொடுங்க. உங்களால் முடிந்த உணவுகளை உணவு இல்லாத கஷ்டப்படுகின்ற அடித்தட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற பொழுது சனியினுடைய வீரியம் அளவு குறையும். தடுக்க முடியாது, ஆனால் கண்டிப்பாக அளவு குறையும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அன்னதானம் தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அதனை கையில் எடுக்கிறது மிக மிக மேன்மை. இதை பரிகாரம் சொல்லி பண்ணாமல் இவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் பண்ணுறது மிக மிக சிறப்பாக அமையும் நண்பர்களே. இது உங்களுடைய தீமைகளை கண்டிப்பாக குறைக்கும். சரிங்களா? பார்த்து கொள்ளுங்கள். அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.